ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக் சிலபஸ்லேருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஸோ இந்த டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்த்து கவர் ஆகிருக்குங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆனீங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்னோட குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனோட வின்னர்ஸ் பார்த்துலாங்களா. ஏஎஸ்ஆர் 23 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆப்ளிவேட் 19 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜேபென் மிக் பார்த்தீங்கன்னா 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாதுங்க. நம்ம எப்பவும் சொல்கிறது தான், யாரெல்லாம் கொடுக்குற டாபிக்ஸை கரெக்டாக படிச்சுட்டு வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து விஷன் 2020 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. First question, choose the incorrect one. Option A, person whose age is less than 15 is children. So இது கரெக்ட் தான். 15 வயசுக்கு உள்ளவங்கள சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், person who are crossed 60 years are not fit for work. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க வேலை செய்ய முடியாது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are 4 sectors of employment sectors in economy. ஸோ இந்தியன் எக்கனாமியில் 4 employment sectors இருக்கிறதா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது தவறு. மொத்தம் 3 செக்டார்ஸ் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். ஓகேங்களா. ஸோ இந்த பிரைமரி செக்டாரை அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி செக்டாரை இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டெர்ஷியரி செக்டாரை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி செக்டாரில் ட்ரேடும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வணிகம் வந்து டெர்ஷியரி செக்டாரை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மொத்தம் 3 செக்டார்ஸ் தான் இருக்குது, 4 செக்டார்ஸ் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். பிரைமரி செக்டார். ஸோ பிரைமரி செக்டார்னா முதன்மை துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அக்ரிகல்ச்சரை சேர்ந்த துறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரைமரி செக்டார்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அதாவது காடு வளர்த்தல், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி, பவுல்ட்ரி கோழி வளர்த்தல், அப்புறம் பண்ணை வச்சுருக்கிறது, டெய்ரி ஃபார்மிங், ஃபிஷ்ஷிங், இது எல்லாமே வந்து பிரைமரி செக்டார். ஓகேங்களா. முதன்மை துறை. அப்போ மேனுஃபேக்சரிங் வந்து பிரைமரி செக்டார் கிடையாது. ஏன்னா அது வந்து செகண்டரி செக்டாரில் வரும். மேனுஃபேக்சரிங், அப்புறம் ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டார் 2ஆம் துறையில் வரும். ஓகேவா. ஸோ இந்த டெய்லி ஃபார்மிங் தான் நம்ம பிரைமரி செக்டாரில் வரும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ இதுவும் தவறு. தென் லாஸ்ட்டாக டெர்ஷியரி செக்டாரில் அப்போ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங், ட்ரேடு தான் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட், அப்புறம் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சர்வீசஸ், ஹெல்த் கேர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷியரி செக்டாரில் வரும். ஓகேங்களா. அப்போது ரியல் எஸ்டேட் வந்து டெர்ஷியரி செக்டார் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சியாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை தவிர்த்து வந்து இன்னும் டெர்ஷியரி செக்டாரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்குறோம் இல்லையா. ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் லா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி செக்டார்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பாருங்கள். பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ பிரைமரி செக்டாரில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இது வந்து VAO 2016 எக்ஸாமில் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிமைனிங்லாம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து செகண்டரி செக்டாரில் வரும் அப்படின்னு பார்த்தோமா. தென் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே எதில் வரும்னு பார்த்தோம், டெர்ஷியரி செக்டாரில் வரும் அப்படின்னு பார்த்தோம். தென் ட்ரேடு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டெர்ஷியரி செக்டாரில் தான் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன செக்டாரில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து VAO 2016 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேர்ட் கொஷின், இன் விச் கண்ட்ரீஸ் பிரைமரி செக்டார்ஸ் பிளேஸ் வெரி ஸ்மால் ரோல். எந்த வகை நாட்டின் பங்கு முதன்மை துறையில் குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ எந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பிரைமரி செக்டார்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் போன்ற தொழில்கள்லாம் வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் அதாவது வளர்ந்த நாடுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி செக்டார்ஸ்னுடைய பங்களிப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவே டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, வளரும் நாடு, இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரைமரி செக்டார்னுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. Fourth question, in the medieval period which king set up an employment bureau
இடைக்கால வரலாற்று காலத்தில் யார் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானான ஃபிரோஸ் துக்ளக் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவர் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து உருவாக்கினார். ஓகேங்களா. ஸோ ஃபிரோஸ் துக்ளக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அடுத்ததான் வந்து டெல்லி சுல்தான் வந்து ஃபிரோஸ் ஷா அப்படின்றவர் தான் இல்லைங்களா. ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவருடைய கல்லறை அதாவது டாம்ப் ஆஃப் ஃபிரோஸ் ஷா அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஜான்பூரில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 5th கொஸ்டின் ஆட் மேன் அவுட் ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஸோ இதில் வந்து இந்த 4த்தில் எது ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் பொருந்தாதது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங் இது 3மே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டாரில் வரும். ஸோ ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் உண்டான ஒரு என்ன சொல்கிறது கவர்மெண்ட் வேலையோ இல்லைனா ஏதோ ஒரு கம்பெனி வேலையோ, ஆனால் அந்த கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஹையர் அத்தாரிட்டி கொடுக்குற ரூல்ஸாக இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கள ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தெருக்களில் வந்து ஏதாவது விற்பாங்க இல்லையா, காய்கறி விற்கிறவங்க, தென் பார்த்தீங்கன்னா தெருக்களில் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வருவாங்க. ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்னன்னா அவங்களே அதாவது என்ன சொல்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது, தன்னுடைய வருமானத்துக்காக தானே வந்து இது பண்ணிக்கிறது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வந்துருவாங்க. அவங்க ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கம்பெனி வச்சு அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் கொடுக்கறதுலாம் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே வந்து இவங்க கிட்ட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஓகேவா. இப்போ அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்ன, ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ இன்னும் சில விஷயங்கள் ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ எந்த நேரம் வேணாலும் அவங்கள ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஹாலிடேஸ் இருந்தால் அதுக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு சம்பளம் வரும். அதுவே அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருந்தால் ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க வேலை பார்த்தா அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் இவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுவே அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருந்தாங்கன்னா ஸோ வேலைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் கூட உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 6th question in 2011 to 12 NSSO survey which sector has maximum in employment? NSSO ஆதாரம் படி எந்த துறையில் அதிகம் வேலை வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டாரில் தான் வந்து 49% வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. தென் அதை விட கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்கன்னா டெர்ஷரி செக்டாரில் 27%, செகண்டரி செக்டாரில் பார்த்தீங்கன்னா 24% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. தென் இதே போல் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து ஒவ்வொரு செக்டார்லேயும் ரொம்ப முக்கியங்க. ஸோ எதில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரியில் தான் வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக செகண்டரி இருக்கும். தென் லாஸ்ட்டாக தான் ப்ரைமரி செக்டார் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா. ஜிடிபியை பொறுத்தவரை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பற்றி. ஸோ அது ரிலேட்டடாக குரூப் 2 எக்ஸாம் 2013 கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா இந்த டிசெண்டிங் ஆர்டர். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இந்தியாவோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை ஒவ்வொரு செக்டார் படி வந்து எழுத சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. டிசெண்டிங் ஆர்டர்னா அதிகம்லேருந்து கம்மி வரைக்கும். நம்ம சொன்னோம் டெர்ஷரி செக்டார் தான் வந்து அதிகமாக பங்களிக்குது அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு டெர்ஷரி செக்டார், அதுக்கு அடுத்தது செகண்டரி செக்டார், அதுக்கு அடுத்தது பிரைமரி செக்டார். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் இல்லைங்களா. ஸோ இது வந்து குரூப் 2 எக்ஸாம் 2013 கேட்டிருக்காங்க. 7th கொஸ்டின் ஆட் மேன் அவுட் பொருந்தாதது ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இப்போ ஆட் மேன் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒன்று மட்டும் அந்த குரூப்பை சேர்ந்தது கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே இருக்க என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இது 3மே பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். ஓகேவா. இந்த டிவிஎஸ் மட்டும்தான் ப்ரைவேட் செக்டாரை சேர்ந்தது. ஓகேவா. ஸோ இப்போ பப்ளிக் செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் செக்டார் அப்படின்னா ஒன்று வந்து அது ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதா இருக்கும், இல்லைனா 51% ஷேர் வந்து கண்டிப்பாக அது கவர்மெண்ட் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் ப்ரைவேட் செக்டார்னா அது வந்து மணி ஓரியன்டாக ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கும். தென் பப்ளிக் செக்டார் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா. தென் இப்போ இந்த ரிமைனிங் 3 கவர்மெண்ட் அதாவது பப்ளிக் செக்டார் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாமா. என்எல்சி அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செயில்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ்என்எல்னா பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஸோ இந்த 3த்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்எல்சி
நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் செயில் அண்ட் பிஎஸ்என்எல் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்குங்க. ஓகேவா. ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன் இருந்தால் அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உமன் வாட்ச், யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தென் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். இந்த 4 ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உமன் வாட்ச் இது மட்டும் நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ சொல்லுவோம் இல்லைங்களா. யுனெஸ்கோவோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ரோமில் இருக்குது. ஓகேவா. அப்போ இதுக்கான ஆன்சர் 4312 அப்படின்ட்டு வரும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த எக்ஸாம் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. 8th question, in case study of Iruvelpattu village, which occupation gets increased from 1981 to 2008? இருவேல்பட்டு கிராமத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி 1981 2008 எந்த தொழிலில் ஈடுபடுபவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை காணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் தான். ஓகேங்களா. விவசாயம் அல்லாத தொழில்களில் ஈடுபடுறவங்க தான் அதிகமாகிட்டே வந்தாங்க இந்த இருவேல்பட்டு வில்லேஜஸில். ஓகேவா. தென் இந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க வந்து ஒரு சர்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. கல்டிவேட்டர்ஸ் விவசாயிகள் பார்த்திங்கன்னா 33% இருப்பாங்க. அக்ரிகல்ச்சரல் லேபர் இவங்க பார்த்திங்கன்னா 26%. தென் நான் அக்ரிகல்ச்சரல் பார்த்திங்கன்னா 41%. ஓகேவா. ஸோ இவங்க எல்லாம் இது வந்து 2008 சர்வே படி எடுத்தது. அதுவே 1981 பார்த்திங்கன்னா கல்டிவேட்டர்ஸ் அதாவது விவசாயிகள் வந்து 42% இருந்தாங்க. அக்ரிகல்ச்சரல் லேபர் விவசாய தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 34% இருந்தாங்க. நான் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா 24% இருந்தாங்க. ஸோ இந்த நான் அக்ரிகல்ச்சரல் லேபர் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ரிமைனிங் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிக்ரீஸாக தான் ஆயிருக்காங்க. விவசாயிகள் தென் இந்த விவசாய தொழிலாளர்கள் எல்லாமே. ஸோ ஓகேவா. இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த செக்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 9th question, in India which unemployment does not exist? இந்தியாவில் காணப்படாத வேலை வாய்ப்பின்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் வந்து இந்தியாவில் இருக்காது. ஸோ இந்த டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 4-5 பேராக சேர்ந்து செய்வாங்க. ஸோ அப்படி செய்யறதன் மூலமாக என்ன ஆகும்னா ஒருத்தவங்க தன்னால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அதை விட கம்மியாக தான் உழைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஊதியமும் கம்மியாக தான் வரும். இதனால் ஏற்படுற அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கொஸ்டின், இன் யூஎஸ்ஏ விச் அன்எம்ப்ளாய்மெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்? அமெரிக்காவில் எந்த வேலை வாய்ப்பின்மை காணப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் தான். ரிமைனிங் இருக்க அந்த சைக்ளிக்கல், ஃப்ரிக்ஷனல், டெம்பரரி இதெல்லாமே அங்கே காணப்படக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 4 டேர்ம்ஸும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசஷன்னாலேயோ இல்லை டிப்ரெஷன் மூலமாகவோ அதாவது எக்கனாமியில் வந்து பண இழப்பு இந்த மாதிரி பணத்தினோட மதிப்பு குறையிறது அந்த மாதிரி இல்லை மந்தமான சூழ்நிலையில் வந்து எக்கனாமி இருக்குது அப்படின்னா அதனால் ஏற்படுறது தான் வந்து இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவோ இல்லை எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி கவர்மெண்ட் மூலமாக தான் இதை தீர்க்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை வந்து டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்ககிட்ட ஷார்ட்டேஜ் ஆகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து அந்த தொழில் செய்யறதுக்கான ஸ்கில்ஸ் போதிய அளவுக்கு இல்லாததுனால ஸோ அதனால் ஏற்படுறது தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனா டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லேபருக்கு தேவையான சப்ளை வந்து சப்ளையும் அதுக்கு தேவையான டிமாண்டும் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்பொழுது ஏற்படுறதா இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல்னாலும் டெம்பரரினாலும் ஒன்று தான் அப்படின்னு பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் வந்தாச்சு இல்லைங்களா. ஸோ டெலிஃபோன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அதாவது மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா, டேப் ரிகார்டர் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது குறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இப்போ கேமரா இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற அந்த கம்பெனியில் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால்
அங்கே ஒர்க் பண்ணவங்களெலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்தினோட தேவை அதிகரிக்கும் போது இன்னொருத்தினுடைய தேவைகளே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஏற்படுற அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 இருக்குங்க. ஸோ இதில் ஏற்கனவே வந்து நம்ம சைக்ளிக்கல் பார்த்துட்டோம், சீசனல் பார்த்துட்டோம், ஃப்ரிக்ஷனல் பார்த்துட்டோம், தென் டிஸ்கைஸ்டு பார்த்தோம், ஸ்ட்ரக்சரல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ரிமைனிங் இன்னும் 2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு அடுத்தடுத்த கொஷின்ஸில் பார்ப்போம். ஸோ டோட்டலாக 7 அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? 12th கொஷின் இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் இஸ் இன் விச் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, லேபருக்கு உண்டான சப்ளையோ இல்லை டிமாண்டோ வந்து, அதாவது இப்போ ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் குறையலாம், இல்லை வேலை ஆட்கள் குறையலாம். இதனால் ஏற்படுற அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் கொஷினாக கேட்டிருந்தேன். தென் நெக்ஸ்ட் டிஸ்கைஸ்டு பார்த்துட்டோம், சைக்ளிக்கலும் பார்த்துட்டோம், ஸ்ட்ரக்சரலும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் நம்ம இன்னும் பார்க்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கல இல்லைங்களா. ஸோ எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒன்று வந்து அவங்க ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்இ முடிச்சுட்டு அவங்க தேடி போகிற ஜாபில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன், ஸோ அதனால் நீங்கள் அந்த ஜாப்க்கு ஃபிட் ஆக மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா அவங்க வந்து 10,000 சம்பளத்துக்கோ 20,000 சம்பளத்துக்கோ போவாங்க இல்லையா, அதை தான் அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஜாபே இல்லாமல் இருப்பாங்க, அதை அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபரர்ஸ் வந்து, அதாவது வேலை ஆட்கள் வந்து குறைவாக இருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து முதலீடு பண்ண முடியாமல் இருக்கிறவங்க. ஸோ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி மாற முடியாததுனால ஏற்படுற அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன். ஸோ டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து காமன்லி ஃபவுண்ட் இன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டிலே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் கொஷின் இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 14th கொஷின் மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் காம்பினேஷன் ஆஃப். கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கேபிட்டலிசமும் இருக்கணும், சோஷியலிசமும் இருக்கணும். அதாவது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்கணும், கவர்மெண்ட் கம்பெனிஸும் இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படி தான். ஸோ ஒரு முதலாளித்துவமும் பொது உடைமையும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்கனாமி இருந்தால் அதை வந்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி தான். ஏன்னா இதில் பப்ளிக் செக்டாரும் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 15th கொஸ்டின் விச் ஒன் இஸ் நாட் கம் அண்டர் பப்ளிக் செக்டார். பொதுத்துறையில் சாராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமியை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பப்ளிக் செக்டார், இன்னொன்று வந்து ப்ரைவேட் செக்டார். ஓகேவா. இந்த பப்ளிக் செக்டாரை 3ஆக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஸ்டாச்சுவேட்டரி கார்பரேஷன், தென் கவர்மெண்ட் கம்பெனிஸ். இந்த படி 3ஆக பிரிக்கிறது வந்து பப்ளிக் செக்டார். தென் ப்ரைவேட் செக்டாரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6ஆக பிரிப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ப்ராப்பரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயின்ட் இந்து ஃபேமிலி, கோஆப்ரேட்டிவ், கம்பெனி, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த கம்பெனியை 2ஆக பிரிப்பாங்க, பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் என்னென்ன வந்து டைப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 16th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ இதில் எது தவறாக இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 தான். அது கரெக்டாக இருக்குது. தென் பம்பாய் திட்டம், பாம்பே பிளான் பார்த்தீங்கன்னா 1940 கொண்டு வந்தாங்க. தென் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1950 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது 1950 கிடையாதுங்க, 1951 தான் வந்து ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆக்ட். ஓகேவா. தென் 1950 என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் மார்ச் மந்த் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தென் 1947 அதாவது விடுதலை கிடைக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷால் 18 கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கும்.
ஆகும். ஓகேவா? ஸோ அந்த 1947 இந்தியாவில் மொத்தம் 18 ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 17th question, who promoted an economic policy based on import industrialization? இறக்குமதிக்கு மாற்று தொழில் மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு தான். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்தார். ஓகேவா? தென் இந்த நேருவை வந்து பின்பற்றி வந்தவர் தான் வந்து இந்த வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர். ஸோ அவரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கொஷினில் பார்க்கலாமா? 18th question, father of public sector undertakings in India. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான். ஸோ இவர் தான் வந்து நேருவோடைய கொள்கை எல்லாமே இவரும் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருப்பார். ஓகேவா? ஸோ நேரு வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமியை கொண்டு வந்தது எல்லாமே நேரு பண்ணது தான். ஓகேவா? ஸோ அவருக்கு அடுத்தபடியாக இந்த வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்திருப்பார். ஸோ இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 19th question, choose the incorrect one. பப்ளிக் செக்டார்ஸ். ஸோ டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஓகேவா? 9 கேட்டகரிஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவரத்னாஸ் வந்து 16 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவரத்னா கம்பெனி 16 இருக்குது, அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு மகாரத்னாவில் 8 இருக்குது, அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் மினி ரத்னா பார்த்தீங்கன்னா 75ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் தவறு. 74 இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 20th question, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ். இந்திய விமான நிலைய ஆணையம் என்பது. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எதுக்கு அடியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸில் வரும். ஓகேவா? ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பப்ளிக் செக்டர்னுடைய 9 கேட்டகரிஸே பார்க்கல இல்லைங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன், டிஃபென்ஸ், ஹெவி இன்ஜினியரிங், ரயில்வே, ட்ரக்ஸு, அட்டாமிக் எனர்ஜி, தென் ஃபுட் கார்பரேஷன் FCI, தென் மெக்கான் லிமிடெட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 9 கேட்டகரி. ஸோ 9 கேட்டகரிஸும் ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மினி ரத்னா இதில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் 1, மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஆனது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மினி ரத்னாவில் டோட்டலாக 74 இருக்குது இல்லையா? ஸோ நம்மளால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இம்பார்ட்டண்ட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது. தென் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக் லிமிடெட், BSNL, CPCL, இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் ITPO சொல்லுவோம், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், நெட் ப்ராஃபிட் வந்து 30 crore வந்து இருக்கணும் அப்படின்னு, இல்லைனா அதை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் அது வந்து மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 3 இயரில் அதனோட நெட் ப்ராஃபிட் வந்து 30 crores வரை இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி ரத்னா இண்டஸ்ட்ரீஸ் 2 அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HMT, மேகான் லிமிடெட். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? பப்ளிக் செக்டாரில் 9 கேட்டகரிஸில் மேகான் பார்த்தோம் இல்லைங்களா? MECON. ஸோ அது வந்து மினி ரத்னா 2 லிஸ்ட்டில் வரும், மேகான் லிமிடெட். தென் நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட், பாரத் பம்ப்ஸ் அண்ட் கம்ப்ரஸர்ஸ், இது எல்லாமே வரும். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது மினி ரத்னாலன்னு பார்த்தீங்கன்னா BSNL, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, தென் CPCL. ஓகேவா? ஸோ இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 21st கொஷின், நாட்டிய மகாரத்னா கம்பெனி மகாரத்னா தொழில்களில் சாராதது எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஆயில் மட்டும் வராது, ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாரத்னா, சாயில், பெல், CIL. ஸோ இதுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி 3 இயர்ஸ்க்கு வந்து நெட் ப்ராஃபிட் 30 crore இருக்கணும் அப்படின்னு பார்த்தோமா, இதில் வந்து 2500 crore இருக்கணும், இல்லைனா அதற்கு மேலே. தென் ஆவரேஜ் நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கணும் ஆனுவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 crore இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3 இயர்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெட் ஒர்த் எவ்வளோ, டர்ன் ஓவர் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 20,000 crore இருக்கணும். ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் ஆனுவலி வந்து பார்த்திங்கன்னா 2500 crore இருக்கணும், இல்லைனா ஆவரேஜ் ஆனுவல் நெட் ஒர்த் பார்த்திங்கன்னா 10,000 crore இருக்கணும். தென் டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 20,000 crore இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் அதை வந்து மகாரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து 20,000 crore மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 25,000 crore இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். தென் இப்போ இம்பார்ட்டண்ட்டான நமக்கு தெரிஞ்ச மகாரத்னாஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NTPC, ONGC. மகாரத்னாஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 தான் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். NTPC, ONGC, SAIL, BEL, CIL, IOCL, GAIL, BPCL. ஓகேவா? இதெல்லாம் தான்
மகாரத்னாஸ், 8 மகாரத்னாஸ். ஓகேவா? ஸோ என்டிபிசினா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லுவோம். ஓஎன்ஜிசினா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன். செயில்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். பெல் அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஐஓசிஎல்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். கெயில் அப்படின்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். பிபிசிஎல்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். சிஐஎல் அப்படின்னா கோல் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ் கூட முக்கியம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 22nd கொஷின் நவரத்னா பற்றி கேட்டிருந்தாங்களா? ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து நவரத்னாவாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அது மினிரத்னா இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டில் இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் அதை வந்து நவரத்னாக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அதனோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இண்டிபெண்ட் டேரக்டர்ஸாவது இருக்கணும். ஓகேங்களா? போர்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் 4 இண்டிபெண்ட் டேரக்டர் இருந்தாங்க அப்படின்னா அது நவரத்னா லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க. சரிங்களா? தென் இந்த நவரத்னாஸில் பார்த்தீங்கன்னா பெல் வரும், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட். தென் கான்கோர் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவோம். இஐஎல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் இந்தியா லிமிடெட். ஹெச்பிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். நால்கோ, என்எல்சிஐஎல் ஆயில் இந்தியா லிமிடெட் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து நவரத்னா. ஓகேங்களா? எஸ்சிஐ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே நவரத்னா இண்டஸ்ட்ரீஸ் தான். தென் இந்த நவரத்னாவை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நவரத்னா வாஸ் அடாப்டட் இன் கோர்ட் ஆஃப். நவரத்னா என்ற சொல் எந்த அரசவையில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அக்பர் அண்டு விக்ரமாதித்யர் இருக்காங்க இல்லையா? விக்ரமாதித்யர் வந்து குப்தா ரூலர், அக்பர் வந்து முகலாய ரூலர் இல்லைங்களா? ஸோ இவங்க 2 பேருமே தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மன்னர்களை வந்து நவரத்னாஸ் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 9 புகழ்மிக்க அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யர் அண்ட் அக்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 23rd கொஷின் இன்கரெக்ட் அபவுட் பப்ளிக் செக்டார். பொதுத்துறை பற்றி தவறானவை. ஸோ பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் 2 இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் செக்டார்னால் அது வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும், அதாவது பணம் சம்பாதிக்கணுன்றது இல்லாமல் சேவை நோக்கத்தில் இருக்கும். அதுவே ப்ரைவேட் செக்டார் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணணும், ப்ராஃபிட்டுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பப்ளிக் செக்டார் சர்வீஸ் ஓரியன்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவன்யூ வந்து அதில் எப்படி பப்ளிக் செக்டாரில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா டேக்ஸ் மூலமாக கிடைக்கும். அதாவது இன்கம் டேக்ஸ் இல்லை கமோடிட்டி இல்லை சர்வீஸ் இதன் மூலமாக வரக்கூடிய டேக்ஸ் தான் இன்கம்மாக இருக்கும், ரிவன்யூவாக இருக்கும். அதுவே ப்ரைவேட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேர்ஸு இல்லை லோன்ஸ் எடுக்கிறது மூலமாக இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ரிவன்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் செக்டாரில் பார்த்திங்கன்னா சம்பளங்கள் அதெல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க, ப்ராப்பராக இருக்கும். அதுவே ப்ரைவேட்னு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் அந்த ஒர்க்கருக்கு சம்பளம் குறைக்கலாம், ஏற்றலாம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டாரில் பார்த்திங்கன்னா பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்காது. அதுவே ப்ரைவேட் செக்டார் பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பப்ளிக் செக்டருக்கு நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? செயில், பிஎஸ்என்எல் இதெல்லாம் பார்த்தோம். தென் அதுவே இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டிவிஎஸ், அசோக் லேலேண்ட், டாடா ஸ்டீல் இதெல்லாம் வரும். தென் டேக்ஸ் ஈவேஷன், அதாவது டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் தான் நடக்கும். அதுவே பப்ளிக் செக்டாரில் டேக்ஸ் ஈவேஷன்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ டேக்ஸ் ஈவேஷன் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தேன், இதுதான் தவறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் பார்த்துட்டோம். ரிசர்வேஷன், அதாவது பேக்வர்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுவே ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா பேக்வர்ட் செக்டார்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் பாலிசி அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். 24th கொஷின் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் இன் இந்தியா. அதிக அளவில் தொழிலாளர்கள் உள்ள பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலே ரயில்வேல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகமான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ ரோட்வேஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டா, ஏர்வேவா, வாட்டர்வேவா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரயில்வேஸில் தான் அதிகமான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஓகேவா? லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயர் இன் இந்தியா அப்படின்னா ரயில்வேஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 25th கொஷின் விச் ஒன் இஸ் நாட் இண்டிகேட்டர் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளில் இல்லாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி தான். ஸோ என்னெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க, அதாவது இண்டிகேட்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எம்ப்ளாய்மெண்ட், லிட்ரஸி இதெல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு இண்டிகேட்டர்ஸாக இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பாலிசி ரெகுலேஷன் 1956 கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதன்படி இண்டஸ்ட்ரீஸை 3ஆக வந்து பிரிப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஏ, ஷெடியூல் பி, ஷெடியூல் சி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த ஷெடியூல் ஏல என்ன வரும்னா கவர்மெண்ட் ஸ்டேட் ஓன் பண்ணுறத ஷெடியூல் ஏ கம்பெனிஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸாக பிரிப்பாங்க. ஷெடியூல் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் செக்டாராக இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரும் வந்து அவங்களோட எஃபோர்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ் மூலமாகவும்
நடக்கும். ஸோ ஆனால் வந்து ஏதாவது புதுசாக கம்பெனியோ ஏதோ ஒரு யூனிட்ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேட் தான் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஷெட்யூல் சி கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா ப்ரைவேட் செக்டர்ஸுமே இந்த ஷெட்யூல் சியில் வந்துடும். ஷெட்யூல் ஏ ஷெட்யூல் பியில் இல்லாதது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் போதுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, லேப் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் எக்ஸாம் 2018 கேட்டிருந்தாங்க. பேசிக் கூட்ஸ் அப்படின்னா இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ் அதெல்லாமே பேசிக் கூட்ஸ். நெக்ஸ்ட் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னா மிஷினரிஸ், இன்ஜினியரிங் கூட்ஸ் இதெல்லாமே கேபிட்டல் கூட்ஸில் வரும். கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னா சைக்கிள், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அதெல்லாம் வரும். தென் நெக்ஸ்ட் இமீடியேட் கூட்ஸ் அப்படின்னா பிளைவுட், பைப் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன கூட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த டாப்பிக்கு இந்த அளவு படித்தா போதுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.